நாம வயசுன்னு நினைக்கிற விஷயத்தையே டோட்டலா மாத்தி போடுற ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்களேன். ஏசாயா சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு புதிய மில்லேனியம், அதாவது ஒரு புதிய யுகம் தொடங்குதுன்னு வச்சுப்போம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பயங்கர இளமையா இருப்பாங்க. அதாவது 100 வயசுல கூட ஒரு இளைஞனுக்கு இருக்கிற அதே துடிப்பும் தெம்பும் அவங்க கிட்ட இருக்கும். ஏஷாயாவோட இந்த வார்த்தைகள் கேட்கும்போதே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். எதிர்காலத்துல 100 வயசுங்கிறது ஒரு குழந்தை பருவம் மாதிரி கணக்கிடப்படுமா? யோசிச்சு பாருங்க, 100 வயசுல ஒருத்தர் இறந்து போனா அது ஒரு குழந்தை சின்ன வயசுல இறந்துட்ட மாதிரி ஒரு சோகமான விஷயமா பார்க்கப்படுமா? நம்ப முடியுதா? அப்போ இந்த மாற்றத்தோட விளைவுகள் எப்படி இருக்கும்? அதாவது 90 வயசுல ஒருத்தவங்கள பார்த்து விரும்பலாம். இதுதான் அந்த புது உலகத்தோட யதார்த்தமா இருக்கும். சரி, இது வெறும் கற்பனை மட்டும் இல்ல. பைபிள்ல நடந்த ஒரு நிஜ கதையில இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீண்ட ஆயுளோட வாழ்றதுங்கிறது வெறும் எதிர்காலத்துக்கான தீர்க்க தரிசனம் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட முதுமையே இல்லாத ஒரு உலகத்தை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உதாரணத்துக்கு சாராளோட கதையை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 89. அப்போ அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா அவங்கள தன்னோட ராணியாக்கிக்கணும்னு ஆசைப்படுறார். பாருங்க, ஒரு ராணியா அரண்மனை வாழ்க்கைக்கு அவங்க முழு தகுதியோட இருக்காங்கன்னு அவர் நம்புறார். அது மட்டும் இல்ல, அதுக்கு கொஞ்ச நாள்லயே தன்னோட 90வது வயசுல ஈசாக்கையும் பெத்தெடுக்கறாங்க. இதிலிருந்து என்ன புரியுது? அவங்க வயசானாலும் சும்மா உயிர் வாழல, முழு இளமையோட துடிப்போட இருந்திருக்காங்க. சாரா ஒருத்தங்க மட்டும் இல்ல, வயசானாலும் இளமையோடு இருந்த இன்னும் சிலரோட கதைகளும் பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் கேட்டா நாம நிச்சயம் ஆச்சரியப்படுவோம். இப்போ இந்த நம்பரை மட்டும் பாருங்க, 85. இது யாருடைய வயசு தெரியுமா? காலேப். இந்த வயசுல அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கேலேப் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. மோசே என்ன அனுப்பினப்போ எனக்கு என்ன பலம் இருந்துச்சோ அதே பலம் இன்னைக்கும் இருக்கு. அதனால அந்த மலை நாட்டை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறார். யோசிச்சு பாருங்க, 85 வயசுல ஒரு போர் வீரனுக்கு இருக்க வேண்டிய பலம் கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. அதுவும் சாதாரண சவால கேக்கல, இராட்சதர்கள் வாழ்ந்த ரொம்ப கடினமான மலை பிரதேசத்தை தனக்கு வேணும்னு கேக்குறார். அடுத்து மோசே. அவர் இறக்கும்போது வயசு 120. ஆனா அவரோட கண் பார்வை கொஞ்சம் கூட மங்கலையா, உடம்புல இருந்த சக்தியும் குறையவே இல்லையா. அதாவது அவரோட மரணம் வயசாகி உடம்பு முடியாம வந்ததில்ல, அது கடவுள் தீர்மானிச்ச நேரத்துல நடந்திருக்கு. சோ சாராளோட அழகு, காலேபோட உடல் பலம், மோசேயோட முழு ஆரோக்கியம், ஆப்ரஹாமோட குழந்தை பேரும் திறன், இப்படி நாம பார்த்த எல்லா உதாரணத்திலையும் அந்த உயிர்சக்திங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அதுல தலைமை பண்பு, ஆன்மீக உணர்தேரன்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்பதாங்க ஒரு சின்ன குழப்பம் வருது. ஒரு பக்கம் மனுஷங்க இவ்ளோ இளமையோட சக்தி வாய்ந்தவங்களா இருந்திருக்காங்கன்னு பாக்குறோம். ஆனா பைபிள்லயே சில இடங்கள்ல மனுஷனோட ஆயுசு ரொம்ப குறைவுன்னு சொல்லப்பட்டிருக்கே. இதுதான் பைபிள்ல இருக்கிற ஆயுட்கால புதிர். அப்போ எதுதான் சரி? மனுஷனோட ஆயுசு 70 வருஷமா, 120 வருஷமா, இல்ல 1000 வருஷமா? இந்த 3 நம்பர்ஸும் பைபிள்லயே இருக்கு. அப்போ இதுல எது உண்மை? வாங்க இந்த புதிரை ஒன்னொன்னா விடுவிக்கலாம். முதல்ல 70லிருந்து 80 வருஷம். சங்கீதத்துல எங்கள் ஆயுஸ் நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது புதிரோட முதல் துண்டு. அடுத்து புதிரோட 2வது துண்டு, 120 வருஷம். இது மனுஷனோட ஆயுசுக்காக கடவுள் நிர்ணயித்த ஒரு வரம்பு. கடைசியா 3வது துண்டு, 100 வயசுங்கிறது எதிர்கால ராஜ்யத்துல ஒரு புது இளமை பருவமா இருக்குங்கிற தீர்க்க தரிசனம். சரி, இந்த 70-80 வருஷ ஆயுசுன்னா என்ன? சங்கீதம் 90ல வரல இந்த வசனம் கடவுள் செட் பண்ண ஒரு லிமிட் கிடையாது. இது பாவம் நிறைந்த இந்த உலகத்துல மனுஷங்களோட சராசரி ஆயுட்காலம் எப்படி இருக்குங்கிற ஒரு கணக்கு, ஒரு ஸ்டட்டிஸ்டிக்கல் அப்சர்வேஷன் மாதிரி. இப்ப நாம இந்த ஆய்வோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிக்க நாம இந்த 3 நம்பர்ல ஒன்னு செலக்ட் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த 3 நம்பர்ஸும் எப்படி ஒரே டைம்லைன்ல, அதாவது ஒரு காலவரிசையில சரியா பொருந்துதுன்னு பார்க்க போறோம். ஆதியாகமம் 6:3ல வர்ற அந்த 120 வருஷத்துக்கு 2 விதமான விளக்கங்கள் இருக்கு. ஒன்னு, பெருவெள்ளம் வரதுக்கு முன்னாடி மனுஷங்க திருந்துறதுக்காக கடவுள் கொடுத்த 120 வருஷ கெடு. இன்னொரு விளக்கம், அதுக்கப்புறம் மனுஷனோட அதிகபட்ச ஆயுசுக்கான ஒரு எல்லையா கடவுள் இதை நிர்ணயிச்சாருங்கிறது. உண்மையிலேயே பெருவெள்ளத்துக்கு அப்புறம் மனுஷங்களோட ஆயுசு படிப்படியா குறைஞ்சு இந்த 120 வருஷத்துக்குள்ள நிக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இப்ப இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா எல்லா புதிரும் விடுபட்டுடும். பாருங்க,
பெருவெள்ளத்துக்கு முன்னாடி மனுஷங்களோட ஆயுஸ் 700ல இருந்து 900 வருஷத்துக்கும் மேல இருந்திருக்கு. இது படைப்பின் ஆரம்பத்திலிருந்த முழுமையான நிலை. அப்புறம் பெருவெள்ளத்துக்கு பிறகு கடவுள் ஒரு எல்லைய வைக்கிறார். ஆயுசு படிப்படியா குறைஞ்சு 120 வருஷம் வரைக்கும் வருது. இஸ்ரேல் காலத்துல, அதாவது சரித்திர காலத்துல சராசரி ஆயுள் 70-80 வருஷமா இருந்திருக்கு. இதுதான் பாவம் நிறைந்த உலகத்தோட யதார்த்தம். கடைசியா மிஸ்ஸியாவுடைய ராஜ்யத்துல இந்த நீண்ட ஆயுள் மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டு 100க்கும் அதிகமா இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு டைம்லைன்ல பொருந்துது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆயுட்காலங்கிறது வெறும் பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. அது ஒரு சியலாஜிக்கல் பேரோமீட்டர் மாதிரி. அதாவது மனுஷகுலத்தோட ஆன்மீக நிலை எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு அளவுகோல். படைப்பின் பூரண நிலையான ஏதன்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரமா இருக்கோம், இல்ல எதிர்கால மீட்புக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கோங்கிறது இந்த ஆயுட்காலம் காட்டுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஆயுட்காலத்துல 3 அடுக்குகள் இருக்கு. முதல் அடுக்கு 70-80 வருஷம். இது நம்மளோட சராசரி இயல்பான ஆயுள். 2வது 120 வருஷம். இது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வரம்பு. 3வது 100 வருஷத்துக்கும் மேல. இது வரப்போகிற ராஜ்யத்துல மீட்டெடுக்கப்பட போகிற நீண்ட ஆயுள். இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிக்கிறேன். முதுமைங்கிறது வெறும் தவிர்க்க முடியாத ஒரு பயாலஜிக்கல் விதியா, இல்ல அது நம்மளோட ஆன்மீக நிலைமையோட ஒரு பிரதிபலிப்பா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வயசை பத்தி நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடியது.